1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமானது. அவருடைய பிரதான பாவி இயேசு கிறிஸ்து எதுக்காக பிறந்திருக்கிறார்? பாவிகளை ரட்சிக்க தான் வந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். ஆமென். பரிசுத்தவான்களுக்காக பிறந்திருக்கிறாரா? கேட்கல. ஆமென். இப்ப நீங்க நானும் ஏன் கொண்டாடணும்? நான் ஏன் கொண்டாடுறேன்? இருக்கிற எல்லாருமே பாவிதான். இன்னைக்கு பாவியான ஒரு மனிதனை உங்களால மன்னிக்க முடியுமா? ஆமே. மன்னிக்க முடியும்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாவம். உங்க விரோதியை உன்னால மன்னிக்க முடியுமா? கடைசி வரையும் சாகுற வரைக்கும் பேசாமலே செத்து போயிருவியா? ஆமே. அவ்வளவு வீம்பா, அவ்வளவு வைராக்கியமா? கடைசி வரைக்கும் குறை சொல்லியே நான் செத்து போயிருவேனா? இயேசு கிறிஸ்துவே பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிறந்திருக்கிறாரு. ஆனா என்னால ஒரு மனிதனை கூட என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல. கூடையே இருந்து காட்டி கொடுத்தவனே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சாரா இல்லையா? வாரினாலே தன் முதுக உழுது போட்டவனே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சு. ஒன்னா அப்படி செஞ்சாங்களா? ஆமென். என்ன மிஞ்சி போனா ஒரு தெருவில் ஒன்று அசிங்கப்படுத்தி இருப்பாங்க, இல்ல மிஞ்சி போனா ஒரு ஊர்ல ஒன்று அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. ஆமென். வேற என்ன அசிங்கத்தை நம்ம பட்டிருக்கிறோம்? ஆனா இயேசுவை தெரு தெருவா இழுத்துட்டு போனாங்க, தெரு தெருவா அடிச்சு இழுத்துட்டு போனா, நிர்வாணமாக்கினா, சிலுவையில தொங்க விட்டான். அவனையே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சாரா இல்லையா? நீ நானும் ஏமாத்திரம் இல்லையா? அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக அவர் என்ன வந்திருக்கிறாரா? பூமிக்கு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் ஒருத்தரை மன்னிக்க இத்தனை வருடம் ஆகுது. இன்னைக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இந்த பிறந்த நாள் ஆண்டுடைய இந்த பிறப்புல உன் விரோதிய மனசார நீங்க மன்னிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. ஆகையினால்தான் எரேமியா புஸ்தகம் 14ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்தை சீக்கிரமா வாசிக்கலாம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் இரட்சகரே, பரதேசியை போலவும் வழிப்போக்கனை போலவும் இருப்பானே. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் இரட்சகரே. ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னமா? இரட்சகர். எதுக்காக கர்த்தர் பிறந்தார்னு கேட்டா, உன் ஆபத்து காலத்துல இரட்சகராய் உதவி செய்வதற்காய் கர்த்தர் பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே ஆபத்து நாட்களிலே எத்தனை நண்பர்கள் கூட இருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்திருக்கியா? ஆமென். நல்லா இருக்கும் போது இருக்கிறவங்கல்ல, நலங்கெட்ட போது எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நீ பாரு. ஒருத்தனும் இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆபத்து காலத்திலே உனக்கு உதவி செய்வதற்காய் என் இரட்சகர், என் இம்மானுவேல் கர்த்தர் பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யாருடைய ஆபத்து காலத்துல சொல்லுங்க? என்னுடைய ஆபத்து காலத்துல
கர்த்தர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால்தான் மத்தேயு புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 23 சொல்லப்படுகிறது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு, இயேசு என்னோடு, கர்த்தர் உன்னோடு. அல்லேலூயா. யார் உங்களோட இருக்கிறா? ஆபத்து நேரத்தில் இம்மானுவேல். வியாதி நேரத்தில் யார் கூட இருக்கிறா? இம்மானுவேல். தனிமையில யார் கூட இருக்கிறா? இம்மானுவேல். அல்லேலூயா. கஷ்டப்படும் போது ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க. நீ தனி மரமா தான் இருக்க. ஆலோசனை சொல்ல 10 பேர் வருவான், ஆனா உனக்கு தோல் கொடுக்க ஒருத்தன் கூட வர மாட்டான். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒருத்தன் கூட இல்ல, மனைவி கூட இல்ல, பிள்ளைகள் கூட இல்ல, நண்பர் கூட இல்ல, தனியா இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா யார் அந்த துன்ப நேரத்துல துணை இருந்தால் கேட்டா, இரட்சகராக இம்மானுவேல். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் துன்பத்துல யார் இருப்பான்னு கேட்டா, இரட்சகர் இருப்பார். அல்லேலூயா. இரட்சகர் இருப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கண்டவர்கள் விசுவாசிங்க, என்னோடு கர்த்தர் இருப்பார். கேட்டவர்கள் அல்ல, கண்டவர்கள் விசுவாசிப்பார்கள். கண்டவர்கள் சொல்லுவார்கள், இம்மானுவேல் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா ஒரு சொல்லி முடிக்கிறேன், வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமிகளும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. ஆமென். மனிதனாய் வந்துட்டார், வந்து மரித்து மீண்டும் பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்ப ஆவியானவராய் நம்மோடு இருக்கிறார். மீண்டும் கர்த்தர் வரப்போகிறார், என்னை அவரோடு கூட்டி செல்வதற்காக. இது எனக்கு நிரந்தரமான பூமி, நிரந்தரமான வாழ்க்கை, இது வழிபோக்கன். அல்லேலூயா. ஆபிரகாம் சாவதுக்கு முன்பாக சொல்லுகிறாரு, கர்த்தருடைய பரம கானானுக்கு நான் போக போகிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் யாரு? செல்வ சீமான். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம்? எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு தூரம் உனக்கு சொந்தமாக்கிக்கொள். எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லாவற்றையும் அவரு மறந்துட்டு சொல்றாரு, எனக்கு கானான் எங்க இருக்குன்னு கேட்டா, பரலோகம். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்மளால ஒரு இடத்தை விட்டுட்டு நம்மளால வர முடியல, ஒரு பழக்கத்தை விட்டுட்டு நம்மளால என்ன செய்ய முடியல, வர முடியல. நம்மளால ஒரு காரியத்தை விட்டுட்டு உன்னால என்ன செய்ய முடியல, வர முடியல. இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எச்சரிப்போடு தேவன் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர்கள் சந்நிதியில் காணப்பட வேண்டும். எப்படிப்பட்ட நீங்க காணப்படணுமா? ஆமென். வெளியே அலங்காரம் பண்ணிட்டு உள்ள எப்படி இருக்க கூடாது? எப்படி இருக்க கூடாது? அப்படி இருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. மனசுக்குள்ள என்ன இருக்க கூடாது? கேட்கல? என்ன இருக்க கூடாது? சொல்லுங்களேன். அப்ப கரை இருக்கா? ஆமென். கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் எதோட இருங்க? கேட்கல? நீங்க எல்லாம் சமாதானமா இருக்கீங்களா? ஆமென். ஒருவருக்கு ஒரு சமாதானமா இருக்கீங்களா? குடும்பமா சமாதானமா இருக்கீங்களா? அப்படி சமாதானமா இருப்பீர்கள் என்றால்
உங்களுக்காய் கர்த்தர் பரலோகத்திலே ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தம்மோடு உங்களை அமர வைப்பதற்காய் கர்த்தர் வருகிற வரை நீங்கள் பிழையற்றவர்களாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையிலே நீங்கள் காத்திருங்கள்.